புனிதர் ஆகஸ்ட் 2. புனித ஓசேபியஸ் ஆயர் மறைசாட்சி. பிறப்பு 283, சார்டினியன், இத்தாலி. இறப்பு ஆகஸ்ட் 1, 371, வெர்சலி, இத்தாலி. ஆரியனிஸ் கொள்ளையர்களால் கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார். இவர் சில இக்கட்டான சூழ்நிலைகளில் சந்தித்த பின்னர் மறைபரப்பு பணி ஆற்றினார். இவர் ரோம் நகரில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 345ஆம் ஆண்டு வெர்சலி என்ற மறைமாவட்டத்திற்கு முதல் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன்னுடைய எளிமையான மறையுரையின் வழியாக திருச்சபையை அம்மண்ணில் பரவச் செய்தார். தம் மறைமாவட்டத்தில் ஆதீன வாழ்க்கையை உருவாக்கினார். திருச்சபைக்காக மன்னர் கொன்ஸ்தான்சியோஸால் நாடு கடத்தப்பட்டார். அப்போது அங்கு பல துன்பங்களை அனுபவித்தார். சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் தன் நாட்டிற்கு திரும்பினார். ஆரியுஸின் ஆதரவாளர்களுக்கு எதிராக நம்பிக்கையும் திரும்பவும் நிலைநாட்டும்படியாக உழைத்தார். இவர் ஆரிய பதிதர்களின் அநீதியை சுட்டிக்காட்டினார். இதனால் மீண்டும் பாலஸ்தீன நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கு தான் அனுபவித்த துன்பங்களை இறைவனுக்காக ஏற்றுக்கொண்டார். மக்களும் மன்னனும் மனம் திரும்ப தன் துன்பங்களை பொறுமையோடு ஏற்று வாழ்வை தியாகம் செய்தார். ஜெபம். அன்பான ஆண்டவரே, உம்மை பறைசாற்றுவதில் ஆயராம் புனித ஒசிபியோஸ் காட்டிய மன உறுதியை நாங்கள் கண்டு பாவிக்க செய்தருளும். அவர் போதித்த நம்பிக்கையார் கடைபிடித்து உம்மில் பங்கு கொண்டு வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆமென்.